ஹலோ மை டியர் ஃபார்மா ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ் எம்சிக்யூ சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சூட்டிக்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மசி இன் இந்தியா. ஸோ இது வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர், ஃபார்மசிஸ்ட் ரெண்டுத்துக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் கூட. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் புக்கு பற்றி சொல்லிடுறேன். புக்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா யூனிவர்ஸ் எம்சிக்யூ பேங்க். ஸோ இது வந்து இப்போ வந்து எம்ஆர்பிக்கு இருக்கிற லேட்டஸ்ட் சிலபஸ், அதாவது பிசிஇ சிலபஸ் பேஸ் பண்ணி ரெடி பண்ணி இருக்கிற புக்கு. ஸோ ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு 50% கிட்ட, அதாவது சூட்டிக்ஸ், காலஜி, காக்னசி, அப்புறம் லா அண்ட் எத்திக்ஸ், ஸோ இந்த மாதிரி கவர் ஆகும். கெமிஸ்ட்ரி அனாலிசிஸ் எல்லாம் வந்து மைனர் பார்ட்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எம்ஆர்பிக்கு வந்து 100% வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா அந்த சிலபஸை பேஸ் பண்ணி ரெடி பண்ண புக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 17,000 எம்சிக்யூக்கு மேலே அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து 2 வால்யூமாக இருக்குது. ஸோ வால்யூம் 1ல் வந்து ஃபஸ்ட்டு 5 சப்ஜெக்ட் இருக்கும் எம்ஆர்பி சிலபஸில். அடுத்து 6 சப்ஜெக்ட் வந்து வால்யூம் 2ல் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எவ்வளோ எம்சிக்யூ முன்னாடியே வந்து இண்டெக்ஸ் லிங்க் கொடுத்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சூட்டிக்ஸில் வந்து 2000 எம்சிக்யூக்கு மேலே இருக்குது. அதே போல் ஃபார்மா காலேஜில் வந்து 3000 எம்சிக்யூக்கு மேலே இருக்கும். அதே போல் காக்னஸ்லேயும் நிறைய எம்சிக்யூ இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கான வெயிட்டேஜ் மாதிரி வந்து நம்ம வந்து எம்சிக்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வேணுன்றவங்க நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புக்கு வந்து ஜூன் 15க்கு மேலே வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பண்ணுறவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து 300 பண்ணிகிட்ருக்கு. ஸோ 1599 1299 மட்டும்தான் வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் ப்ரீ புக் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை ஜூன் 15க்கு மேலேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஆஃபர் வந்து அந்தளவுக்கு அந்த டைம் வந்து பப்ளிஷர் சைடில் வந்து கொடுப்பாங்கன்னு நம்மளால் ஷூராக சொல்ல முடியாது. ஸோ வேணுன்றவங்க ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிக்கோங்க. பட் தேரி புக் வாங்குறவங்களுக்கு மட்டும் அந்த ஆஃபர் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, த ப்ரொஃபஷன் ஆஃப் ஃபார்மசி இன் இந்தியா ஆர்கனைசேட்டட் ஃப்ரம் விச் பீரியட். ஸோ நமக்கு வந்து நம்ம ஃபார்மசி ப்ரொஃபஷன் எப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து கொஸ்டின். ஸோ இது வந்து ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேதிக் பீரியட், பிரிட்டிஷ் பீரியட், முகலாய் பீரியட், மாடர்ன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட். ஸோ இப்போ நமக்கு வந்து நமக்கு சுதந்திரம் வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்மசி ப்ரொஃபஷன்லாம் வந்து வந்துருச்சு. பிஃபார்ம், டிஃபார்ம் கோர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அதாவது தொடங்கினது, உருவானது அப்படின்றதுனால இந்த ஒரு வார்த்தை இருக்கிறதுனால வேதிக் பீரியட் தான் கரெக்டான ஆன்சர். பட் பிரிட்டிஷ் பீரியடும் வந்து அந்த கொஷினோட டேர்முக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஆன்சரும் மாறும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கிறதுனால வந்து வேதிக் பீரியட், பட் டெவலப் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரிட்டிஷ் பீரியடில் தான். ஸோ நமக்கு வந்து டிஃபார்ம் கோர்ஸ், பிஃபார்ம் கோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் தான் வந்தது. ஸோ நமக்கு வந்து ஃபார்மசி அப்படின்னு பார்த்தா அதாவது இந்த ஃபீல்டு வந்து ஆல்ரெடி தொடங்கிடுச்சு. ஸோ வேதிக் பீரியட் தான் இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர். கொஷினுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆன்சரும் மாறும். த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா பிகன் டு எக்ஸ்பேண்ட் ரேபிட்லி ஆஃப்டர். ஆப்ஷன் வந்து இண்டிபெண்டன்ஸ், அதே போல் ஃபார்மசி ஆக்ட், எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் 1991, பேட்டன்ட் ஆக்ட் 1970. ஸோ ஆப்ஷன் அது தான். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பேட்டன்ட் ஆக்ட் 1970. ஸோ இதுக்கு ஏன் அந்த பேட்டன்ட் ஆக்ட்டுக்கும் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கும் என்னது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டன்ட் ஆக்ட் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ராடக்ட், இப்போ பேராஸ்டமல்ன்றது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஒரு மருந்து அப்படின்னா அதை மற்ற யாருமே வந்து தயாரிக்கக்கூடாது. ஸோ அப்படி தான் அந்த ப்ராடக்ட்டே யாருமே தயாரிக்கக்கூடாது அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல். ஸோ அப்படி தான் வந்து இருந்தது. பட் 1970 இந்த பேட்டன்ட் ஆக்டில் வந்து ப்ராசஸ்க்கான பேட்டன்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ்க்கான பேட்டன்ட்னா இப்போ பேராஸ்டமல் நம்ம வந்து ஒரு கெமிக்கல் சிந்தசிஸ் நம்ம உருவாக்குறோன்னா அந்த ப்ரொசீஜர், அந்த ஸ்கீம் ஆஃப் ரியாக்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பட் அதை தவிர்த்து மற்ற நீங்கள் வேறு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியோ, வேறு ஒரு ரியாக்ஷன் யூஸ் பண்ணியோ அந்த கெமிக்கலை உருவாக்கிட்டால் நீங்கள் வந்து அதுக்கு வந்து பேட்டன்ட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ப்ராசஸ்க்கான பேட்டன்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம வந்து நம்ம வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா அப்படின்றது நம்ம இந்தியா தான். காரணம் வந்து எல்லாமே ஜென்ரிக் ட்ரக்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து யாரும் ரிசர்ச் பண்ணி புதுசாக மருந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதுக்கான ஃபண்டு வந்து ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். பட் ஃபாரினில் வந்து அதை பண்ணுவாங்க. அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்தியாவில் பண்ணுவாங்க. இந்தியாவில் பண்ணி ஃபாரினுக்கு மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா மெடிசின்ஸுமே வந்து ஜெனரிக், அதாவது அவங்க ஓனாக சிந்தசிஸ் பண்ண ப்ராடக்ட் கிடையாது. எந்த ஒரு ட்ரக்காக இருந்தாலும் ஃபாரின் கம்பெனிஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை நம்ம வந்து அந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு ஸோ வேறு ஒரு ப்ராசஸ், வேறு ஒரு ஸ்கீம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேராஸ்டமல் வந்து அது எப்படி அந்த ஒரு ஷார்ட் லைனில் சொல்லிடுறேன் எப்படி அது நடக்கும்னா ரெட்ரோ சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங்கில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு பொம்மையை வந்து ஒரு பொம்மை தான் ஒரு ட்ரக்குன்னு வச்சுங்க, அதை அசம்பிள் பண்ணி ஒரு பொம்மையாக வச்சுருக்காங்க. அதை வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து அந்த அசம்பிள் பண்ணதை வந்து எடுத்து மறுபடியும் வேறு ஒரு பொம்மையாக மாற்றுறோன்னு வச்சுக்கோங்க. அதாவது பொம்மையை உருவாக்குறோம் பட் வேறு மாதிரி உருவாக்குறோம் அப்படின்ற மாதிரி.
ஸோ அதை அப்படி தான் வந்து ரெட்ரோ சிந்தசிஸ் மூலிமா அது உள்ளே என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது அதை ஃப்ராக்மெண்ட் பண்ணி அந்த கெமிக்கலை மறுபடியும் நம்ம சேர்க்கணும்னா வேறு ஒரு மெத்தடில் எப்படி சேர்க்கலாம் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி அதை மறுபடியும் கெமிக்கல் உருவாக்குவாங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இது வந்து 1917 ஆக்ட், அந்த பேட்டன்ட் ஆக்டில் வந்து நமக்கு அந்த விலக்கு கொடுத்ததுனால இண்டஸ்ட்ரியில் வந்து ஏன்னா நம்ம ஒரு மருந்து உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் தான் நீ உருவாக்க முடியுன்றதுனால அதுக்கு முன்னாடி கிடையாது. பட் இதுக்கப்புறம் உனக்கு அந்த ப்ராசஸை வந்து உருவாக்கிட்டாலே நீ வந்து ட்ரக்ஸை வந்து சிந்தசிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற போது ஸோ இண்டஸ்ட்ரியேஷன் நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்பவே வைடாக வந்து டெவலப் ஆச்சு. ஸோ அதுதான் பேட்டன்ட் ஆக்ட் 1970 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஏர்லியஸ்ட் ஆர்கனைஸ்ட் ஃபார்மசி எஜுகேஷன் இன் இந்தியா பிகன் இன். ஸோ நமக்கு வந்து ஃபார்மசி எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1932. ஸோ நமக்கு வந்து ஃபார்மஸ்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஒரு பிஎஸ்சி டிகிரி ஒரு 3 இயர் டிகிரியாக தான் வந்து இனிஷியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபார்ம் கோர்ஸ் பிஃபார்ம் கோர்ஸ் எல்லாம் 2 இயர்ஸ் இருக்கணும் 4 இயர்ஸ் இருக்கணும் அதுக்கான ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 1932. ஸோ இது எப்படி சிம்பிளாக நெமோனிக் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1932ன்றது இப்போ 3 இயர்ஸ் கோர்ஸ் ஃபார்மசி கோர்ஸ் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் அதுக்கப்புறம் நமக்கு 2 இயர்ஸ் கோர்ஸாக இருக்குது அப்படின்றது. ஸோ 3-2 அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் த ஃபஸ்ட் பிஃபார்ம் டிகிரி கோர்ஸ் இன் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் அட். ஸோ பிஃபார்ம் கோர்ஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே, பஞ்சாப் யூனிவர்சிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி BHU அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பிஃபார்மாக இருக்கட்டும் எம்ஃபார்மாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பிஃபார்ம் தான் ஃபஸ்ட் வந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் டிப்ளமோ வந்திருக்கும். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்மசி ஆக்ட் இன் இந்தியா வாஸ் எனாக்டட். ஸோ ஃபார்மசி ஆக்ட் அப்படின்னும் போது 1948. ஸோ ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்னா 1940. ஸோ இது வந்து நிறைய டைம் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது எக்ஸாம் டைமில். ஸோ இது எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்னா ட்ரக்ஸ் தான் முதல்ல வரும். ஸோ ட்ரக்ஸை முதல்ல உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபார்மசியில் வந்து நம்ம விற்போம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பட் அது கிடையாது. பட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 40ன்றது ஃபஸ்ட்டு வந்துடும், ட்ரக்ஸும் வந்துடும், அதுக்கப்புறம் தான் ஃபார்மசி ஆக்ட் வந்து 48ல் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபார்மசிக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 48 ஃபார்மசி ஆக்ட், 40 ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட். The Pharmacy Act 1948 came to the force. ஸோ இது வந்து 1948ன்னு கொஷின்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா 248 தான் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி நான் வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம மார்ச் மாதம் ஸ்கூல் முடிச்சுட்டு ஃபார்மசியில் வந்து ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 4th March 1948. நெக்ஸ்ட் கொஷின், த ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் விச் ஆக்ட். ஸோ ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்மளுடைய ரெகுலேஷன் அதுதான் வந்து ஒரு ஃபார்மசி கோர்ஸ்னால் அந்த ப்ரொஃபஷனோட ரெகுலேஷன் அவங்க தான் பண்ணுறாங்க. ஒரு காலேஜுக்கு அப்ரூவல் கொடுக்குறதுலேருந்து ஒரு எஜுகேஷன் அந்த ஃப்ரேமை வந்து கொண்டு வரதுலேருந்து டிஃபார்ம்னா இது இருக்கணும், பிஃபார்ம்னா இப்படி இருக்கணும், ஃபார்ம் டிக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லா ரெகுலேஷன் யார் கொண்டு வரா? ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் வந்து கொண்டு வராங்க. அது எதன் படினா அதை உருவாக்குனது பார்த்திங்கன்னா ஃபார்மசி ஆக்ட் படி தான் அதை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ஃபார்மசி ஆக்ட் 1948 அதை பேஸ் பண்ணி தான் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபார்மசி ப்ரொஃபஷன் ஒரு ரெகுலேஷன் வந்து கொண்டு வராங்க. இந்த ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஏ, எம்எல் ஸ்க்ராப் அப்படின்றத அவர் தான் வந்து கொண்டு வந்தார். ஏன்னா அவர் தான் வந்து நம்ம ஃபார்மசி கோர்ஸே கொண்டு வந்தவர். டிஃபார்ம் பிஃபார்ம் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அவர் தான் வந்து ஃபார்மசி எஜுகேஷனே கொண்டு வந்தவர். ஸோ அவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபார்மசி எஜுகேஷனே வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் அதுதான். ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபார்மசி எஜுகேஷனாக அவரும் அதே தான். ஸோ இப்போ வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு பிசிஐ ஃபார்மசி ஆக்ட் கொண்டு வந்து ஒரு பிசிஐயில் இப்படி இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு சேர்மன் இருக்கணும், பிரசிடென்ட் இருக்கணும் அப்படின்னும் போது அதுதான் அவராகவே இருந்துக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவருக்கு வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபார்மசி எஜுகேஷனும் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஸோ இது சிம்பிள் தான், பட் நெமோனிக் எப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு ஃபார்மசி சேரும். ஸோ அதுதான் மார்ச், அதே தான் இங்கேயும் அதே தான். ஸோ இந்த ப்ரொனவுன்சேஷன் சிமிலராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோம். ஃபார்மசி ஸ்கூலே அவர் தான் வந்து தொடங்கினார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அவர் தான் பிரசிடெண்ட்டாகவும் ஃபஸ்ட்டு வந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விச் வாஸ் த ஃபஸ்ட் ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம இந்தியாவில் தொடங்குறாங்கன்னா அது என்ன பேர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பெங்கால் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் ஒர்க்ஸ். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அலம்பிக்கா இருக்கட்டும், சிப்லா இருக்கட்டும், ரேன்பாக்ஸ் இதெல்லாமே வந்து லேட்டராக தான் வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெங்கால் கெமிக்கல்ஸ். ஸோ அது வந்து அதோடய ஃபவுண்டர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா PC ராய். ஸோ இது வந்து நம்ம பே ஆஃப் பெங்கால்னு கேட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ரே ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரே ஆஃப் பெங்கால் ஃபஸ்ட்டு ஃபார்மசூட்டிக்கல். ஸோ ஃபஸ்ட்டுன்றது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் எப்போவுமே கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டுன்றது நம்ம பெங்கால் கெமிக்கல்ஸ். யார் அது வந்து ஃபவுண்டர்னு பார்த்தீங்கன்னா PC ராய். ஸோ நம்ம வந்து ரே ஆஃப் பெங்கால், பே ஆஃப் பெங்கால் தெரியும், அதே போல் ரே ஆஃப் பெங்கால் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்டட் இன்.
ஸோ நமக்கு ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஃபார்மசி ஆக்ட், அதாவது ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் வந்து வந்திருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1939 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் அதாவது ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன் ஃபஸ்ட்டு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் வந்து உருவாக்குறாங்க. ஸோ நமக்கு ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் வந்து 1940 மறக்காது. ஸோ அது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி உருவாக்கணும். அப்படி அதனால் உருவாக்கல அசோசியேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 39 அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி 40 வந்து ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன் எங்கே இருக்குன்னா, ஸோ நமக்கு வந்து மும்பை. ஸோ நமக்கு எப்பவுமே வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது நமக்கு வந்து பாம்பேன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு அங்கே தான் எல்லாமே தொடங்கினாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நான் ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக நெமோனிக் சொல்ல, இப்போ வந்து ஒரு இடத்துல கல்கத்தா, ஒரு இடத்துல சென்னை, ஒவ்வொருத்துக்கும் ஒரு கொஷின் வரும். ஸோ அது வேணால் நான் இண்டிவிஜுவலாக சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து மும்பை. ஸோ நம்ம அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஆர்கனைசேஷன் ரெகுலேட் த ஃபார்மசி எஜுகேஷன் இந்தியா? ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிசிஐ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்மசி எஜுகேஷன் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஒரு காலேஜுக்கு மினிமம் ஸ்டாண்டர்ட் இப்படி இருக்கணுன்றதுக்காக இருக்கட்டும், சிலபஸில் இருந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்க தான் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ பிசிஐ ஈஸியான கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆர்கனைசேஷன் பிரைமர்லி டீல்ஸ் வித் ஃபார்மசி ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்? ஸோ சேம் கொஷின் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் பிசிஐ தான். ஸோ நமக்கு ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு டிஃபார்ம் டிகிரினா ஒரு 2 இயர்ஸ் படிக்கணும், அது கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 500 hours வந்து ட்ரைனிங் போகணும். இதெல்லாம் யார் ட்ரைன் பண்ணா? பிசிஐ தான். ஸோ அவங்க தான் கம்ப்ளீட்டாக எல்லாமே ரெகுலேட் பண்ணுறாங்க. சேம் கொஷின் வேறு ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், த இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன்? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்மசூட்டிக்கல். ஸோ அது வந்து எப்படின்னா, இதுக்கு ஆன்சர் வந்து 1961 இந்தியன் ட்ரக்ஸ் ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட். ஸோ ஐடிபிஎல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனுடைய அப்ரிவேஷனும் வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. ஸோ ஐடிபிஎல்னா இந்தியன் ட்ரக்ஸ் அண்டு ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட். ஸோ இப்போ வந்து அது 1961 வந்து ஃபஸ்ட்டு வருது. ஸோ அதுதான் சீ த ஆன்சர். ஸோ இது எப்படி நினச்சிக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக இப்போ எம்ஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ளே வரீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாதத்துக்கு 4 லீவ் தான், அதாவது வீக் ஆஃப். ஸோ மற்ற கவர்மெண்ட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேனா லீவ் இருக்கும் இல்லையா. ஆனால் நம்ம ஹெல்த் செக்டரில் அப்படி கிடையாது. அது எப்படி ஒர்க் ஆகும்னா, 6 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு 1 டே வீக் ஆஃப். ஸோ அந்த மாதிரி மாதத்துக்கு 4 வீக் ஆஃப், 4 வாரன்றதுனால 4 வீக் ஆஃப், வாரத்துக்கு 7 நாள், 6 நாள் ஒர்க் பண்ணிட்டு 1 நாள் வீக் ஆஃப், அந்த மாதிரி வந்து ஞாபகம். ஸோ பிஎல்னால் அது வந்து ஆக்சுவலாக பர்மிஷன் லீவுன்றது ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் லீவ் அன்றைக்கே நம்ம லீவ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது பேர் வந்து பர்மிஷன் லீவ். ஸோ இப்போ வந்து நமக்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது தீபாவளி, பொங்கல், எந்த ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேஸும் அன்றைக்கி வந்து அஃபிஷியல் லீவ் கிடையாது. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க அன்றைக்கி லீவ் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் வந்து பர்மிஷன் லீவ். ஸோ அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பர்மிஷன் லீவு. ஸோ நமக்கு வந்து வீக் ஆஃப் எப்படி இருக்குது, 6+1, 6 நாள் ஒர்க் பண்ணால் 1 டே வந்து வீக் ஆஃப். ஸோ பிஎல்னால் அந்த லீவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லீவ் வந்து நம்மளுக்கு 6 நாள் ஒர்க் பண்ணால் 1 நாள் வந்து லீவ் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்மசி எஜுகேஷன் இன் இந்தியா வாஸ் ஃபஸ்ட் மாடல் ஆஃப்டர் விச் கண்ட்ரி சிஸ்டம்? ஸோ நமக்கு வந்து பிரிட்டிஷ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து யுனைடெட் கிங்டம். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பராக அதுக்கு முன்னாடி வந்து இல்லாத அந்த ஃபார்மசி ப்ரொஃபஷனை வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபார்மசி ஆக்ட் 1948 வாஸ் டு. ஸோ எதுக்கு அது வந்து ஃபார்மசி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்கன்னா, ரெகுலேட் த ப்ரொஃபஷன் ஆஃப் ஃபார்மசி. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மருந்து யாருன்னா வந்து விற்கலாம் அப்படின்லாம் இருந்தது. யார் நினச்சாலே வந்து மருந்து விற்கலாம். ஸோ அது வந்து நிறைய இல்லீகல் ப்ராக்டிஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு மருந்து வந்து கொடுக்குறதுனா கண்டிப்பாக ஃபார்மசிஸ்ட் வந்து படிச்சிருக்கணும், இந்த டிகிரி படிச்சிருக்கணும், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அந்த ரெகுலேஷனை கொண்டு வரதுக்கு தான் மெயினாக ஃபார்மசி ஆக்டே வந்து கொண்டு வந்தது. ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் வந்து ஒரு ட்ரக்கை நம்ம உருவாக்குறதுலேருந்து, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறதுலேருந்து அதுக்கான ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட். இது வந்து ஃபார்மசி ஆக்ட் கம்ப்ளீட்டாக ஃபார்மசி ஃபீல்டை ரெகுலேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா மெயின்டைன்ஸ் த ரிஜிஸ்டர். ஸோ நமக்கு வந்து அவங்க என்ன மெயின்டைன்ஸ் தி ரிஜிஸ்டர் ஆஃப் ஃபார்மசிஸ்ட். ஸோ நமக்கு வந்து நம்ம டிஃபார்மாக இருக்கட்டும், பிஃபார்மாக இருக்கட்டும், ஃபார்ம் டியாக இருக்கட்டும், முடித்தோடனே நம்ம ஃபார்மசி கவுன்சிலில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ரிஜிஸ்டர்டு ஃபார்மசிஸ்ட் அப்படின்றது அப்போ தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இது வந்து லாஸ்ட் இயரில் வந்து இதே கொஸ்டின் வேறு மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ரிஜிஸ்டர் ஃபார்மசிஸ்ட் இருக்குங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த ரிஜிஸ்டர் யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஒரு கொஷின் வந்து, பட் பிசிஐ ஆப்ஷனில் வந்து கொடுக்கவே இல்லை. ஆன்சர் வந்து அங்கே என்ன கொடுத்துருங்கன்னா சென்ட்ரல் கவுன்சில் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. இந்த ஃபார்மசி கவுன்சிலில் தான் சென்ட்ரல் கவுன்சில் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிஜிஸ்டர் ஆஃப் ஃபார்மசிஸ் மெயின்டைன்டு பை அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிசிஐ, அதுக்கு இன்னொரு பேர் வந்து சென்ட்ரல் கவுன்சில். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க, சென்ட்ரல் கவுன்சிலும் கொடுத்துருந்தாங்க.
ஸோ அதான் அந்த ஆப்ஷனில். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியும் கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவுன்சில் தான் கரெக்டு. அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் பாஸ்ட் இன். ஸோ ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் ஃபஸ்ட்டு ட்ரக் வந்துச்சு. ஸோ 1940. அதுக்கப்புறம் ரூல்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசி ஆக்ட் 1948. ஸோ 1955 என்ன வேணால் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மகோபியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபஸ்ட் ட்ரக்ஸ் என்கொயரி கமிட்டி இன் இந்தியா வாஸ் ஹெட்டட் பை. ஸோ இப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராம்நாத் சோப்ரா. அந்த கமிட்டிக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா சோப்ரா கமிட்டி. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கமிட்டி அது. ஸோ சோப்ரா கமிட்டி. ஸோ ஈஸியாக நினச்சிக்கலாம். பேரே வந்து அதுக்கு நம்ம அந்த கமிட்டி அதிகமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். முதலியார் கமிட்டி, அதுக்கப்புறம் இந்த சோப்ரா கமிட்டினது சோப்ரா தான். ஃபஸ்ட்டு வந்து சோப்ரா கமிட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ முதலியார்ன்றது நான் சவுத் சைடு வச்சுப்போம். நார்த் சைடுலேருந்து தான் சவுத் சைடு வராங்க. ஸோ அங்கே தான் சோப்ரான்ற அந்த பேர் வந்து நார்த் சைடில் ரொம்ப ஃபெமிலியர். ஸோ நம்ம அந்த மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரக் என்கொயரி கமிட்டி டிஇசின்றது சோப்ரா கமிட்டி. ஸோ அதுக்கு யார் வந்து ஹெட்டாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராம்நாத் சோப்ரா. நெக்ஸ்ட் வந்து இந்த சோப்ரா கமிட்டி ரெக்கமெண்டட். அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ட்ரக் கண்ட்ரோல் லெபார்ட்டரிஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரைவேட்க்கு கொடுத்துட்டோம் ட்ரக்ஸ் வந்து தயாரிக்க சொல்லி. பட் அவங்க ஒழுங்காக தயாரிப்பாங்க எப்படி தெரியும்? ஸோ நம்ம வந்து அதை வந்து ரெகுலேட் பண்ணணும். ஸோ மெயின் கோரே அதுதான். அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட். ஸோ வந்து ஒரு ட்ரக்குன்ற பேரில் வேறு ஏதாச்சும் இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் இல்லீகல் ப்ராக்டிஸ் இது எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஸோ எல்லாமே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போத் பி அண்ட் சி. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிசி வந்து அவங்க வந்து அந்த டைமில் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ட்ரக் கண்ட்ரோல் லெபார்ட்டரிஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ட்ரக் இம்போர்ட் அண்ட் மேனுஃபேக்சர். ஸோ இப்போ வந்து போத் பி அண்ட் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இன்னொரு விஷயம் தெரியப்படுத்துகிறேன். ஸோ நம்மளுக்கு ஃபார்மா யூனிவர்ஸ்னு ஆப் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா ஃபார்மா யூனிவர்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த லோகோவில் ஆப் வரும். அந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க எம்ஆர்பிக்குன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே மார்க் டெஸ்ட் வந்து ஆப்பில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்னால் நம்ம பண்ணிக்கலாம். இல்லைனா இபுக்ஸ் வந்து நான் படிக்கணும் அப்படின்னா அதுவும் வந்து தேரிக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அதே போல் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டும் நான் வந்து அட்டன் பண்ணணும்னா ஸோ நீங்கள் அதுக்கும் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ வேணுங்க ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி டவுன்லோட் பண்ணணும். நான் தனியாக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போவோம். த ஃபஸ்ட்டு டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்ஸ் வாஸ் ஸ்டார்டட் இன். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 1945. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிஃபார்ம் கோர்ஸ். ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார்மசி வந்து வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது மினிமம் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி. ஸோ அது எப்போ ஃபஸ்ட்டு கொண்டு வராங்கன்னா 1945. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸோ ஈஸியாக ஃபஸ்ட் இடத்துல நமக்கு 1945 ஞாபகம். இன்கேஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் இந்த நெமோனிக்ஸ் கூட அப்ளை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். ஸோ டிப்ளமோ கோர்ஸ் 4 செமஸ்டர், அது 2 இயர்ஸு. ஸோ 500 ஹவர்ஸ் வந்து ட்ரைனிங். ஸோ அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 4 செமஸ்டர் அண்டு 500 ஹவர்ஸ் வந்து ட்ரைனிங். ஸோ அந்த 400 தான் அங்கே வரும். அதே போல் நான் பிஃபார்ம் கோர்ஸ்க்கு வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு இன்கேஸ் தெரிஞ்சிருந்தால் பிஃபார்ம் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லேட்டராக ஒரு கொஸ்டின் வரும், நம்ம அங்கே டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த இந்தியன் ஃபார்மசிஸ்ட் கேன் ப்ராக்டிஸ் லீகலி ஒன்லி இஃப். ஸோ இப்போ நீங்கள் டிஃபார்ம் படித்தா மட்டும் வந்து மருந்து எடுத்து கொடுக்குறதுக்கு எலிஜிபிளானா கிடையாது. பிஃபார்ம் படித்தா கிடையாது. ஈவன் ஃபார்ம் டி படித்தாலும் கிடையாது. என்ன பண்ணணும்னா டிகிரி முடிச்சுட்டு ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அது வந்து ரிஜிஸ்டர்ட் அண்டர் த ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில். ஸோ ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் தான் நம்ம போய் இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு சென்னையில் போய்ட்டு நம்ம வந்து வடபழனியில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ ஆன்சர் வந்து இது. இன்கேஸ் வந்து மறந்து ரிஜிஸ்டர் அண்டர் த பிசிஏ அப்படின்னு வந்து போட்டுறாதீங்க. ஸோ நம்ம ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் தான் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். டேரெக்டாக நம்ம வந்து பிசிஐயில் போய் பண்ண மாட்டோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு ஃபங்க்ஷன்ஸ் அண்டர். ஸோ ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு வந்து எதை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940. ஸோ கண்டிப்பாக வந்து நார்கோட்டிக்ஸ், ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் கிடையாது. ஸோ ஃபார்மசி ஆக்டில் நமக்கு அதனுடைய பர்பஸும் வேறு. ஸோ ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடிஏபின்றதை வந்து கொண்டு வந்து அதை நாம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து த இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன் ஐபிஏ வாஸ் எஸ்டாப்ளைஸ்டு டு. ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் ஐபிஏ எப்போ வந்து கொண்டு வந்தாங்க 1939. அது கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க 1940 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் எதுக்குன்னா இம்ப்ரூவ் ஃபார்மசி எஜுகேஷன் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ அவங்களுடைய பர்பஸ் இது தான். பட் அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அதை நான் வந்து சொன்னேன். ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இந்தியன் ட்ரக் மேனுஃபேக்சர்ஸ் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்டட் இன். ஸோ அது எப்போ வந்து ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேம் நம்ம வந்து ஐடிபிஎல்னு வந்து சொன்னேன் இந்தியன் ட்ரக்கு. ஸோ அங்கே சொல்லியிருந்தீங்களா ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட். ஸோ அதுதான். ஸோ அதனோட டின்ஸாக இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடி ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட், இங்கே மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன். ஸோ அவங்க வந்து இப்போ ஃபார்மசூட்டிக்கல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணிட்டாங்க சேம் இயரில்.
ஸோ 6+1 தான், 6 நாள் ஒர்க்கு, 1 நாள் லீவு உங்களுக்கு எம்ஆர்பி ஃபார்ம்ஸ் தான் நீங்கள் வந்தீங்கன்னா. ஸோ அப்போ வந்து 1961. ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன் ஆஃப் கெமிஸ்ட் அண்ட் ட்ரக்கிஸ்ட் மெயின்லி ரெப்ரசன்ட். ஸோ இப்போ ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன் இந்த கொஸ்டின்லேயே பாருங்கள், கெமிஸ்ட் அண்ட் ட்ரக்கிஸ்ட். ஸோ அவங்க வந்து யார் சொல்லுவாங்க, மேனுஃபேக்சரா இல்லை ஹாஸ்பிட்டல் ஃபார்மஸ்யூட்டிக்கல் சயின்டிஸ்ட்டாக கிடையாது, ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ட்ரக் ட்ரேடர்ஸ். ஸோ அவங்கள தான் வந்து ட்ரக்கிஸ்ட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கெமிஸ்ட்னு யூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஃபார்மஸ்யூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அதாவது நமக்கு அந்த டைமில் அந்த கோர்ஸ் பேர் அப்படி தான் 3 இயர்ஸ் கோர்ஸு ஃபார்மஸ்யூட்டிக்கல் சயின்சஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃபார்ம், பிஃபார்ம், ஃபார்ம் டி முடிச்சுட்டு நம்ம ஃபார்மஸ்ட் ஆகும். ஃபார்மஸ்ட்டை வந்து அவங்கள வந்து ட்ரக்கிஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து கெமிஸ்ட், இப்போ ட்ரக்கிஸ்ட். ஸோ அவங்க வந்து அவனுடைய இதை வந்து அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ட்ரக் ட்ரேட். நெக்ஸ்ட் கொஸ்டின், த அசோசியேஷன் ஆஃப் ஃபார்மஸ்யூட்டிக்கல் டீச்சர்ஸ் இன் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1966. ஸோ இப்போ வந்து இப்போ எல்லாமே வந்து ஒரு மெம்பராக இருப்பாங்க. ஒரு காலேஜில் வந்து ஒரு லெக்சரர் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக ஒரு மெம்பராக இருப்பாங்க. ஸோ 1966 டீச்சர்ஸ் வந்து 6 டேஸுமே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஈவன் எம்ஆர்இ ஃபார்ம்ஸில் 6 டேஸ் ஒர்க் பண்ணோம், டீச்சர்ஸும் வந்து 6 டேஸ் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் 1 டே தான் வீக் ஆஃப் இருக்கும். ஸோ வந்து தெரிஞ்சுங்க 66 அந்த மாதிரி நினச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த இந்தியன் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ் அசோசியேஷன். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஏன் ஆஸ்பத்திரின்ற நேம் வந்துச்சுன்னு எனக்கு இது வரைக்குமே தெரியல. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தமிழில் மருத்துவமனை, இங்கிலீஷில் ஹாஸ்பிட்டல், ரெண்டுத்தையும் சேர்த்தாலே ஆஸ்பத்திரின்றது வரல. ஸோ இது எதனால் வந்துச்சுன்னு தெரியல. ஸோ ஆஸ்பத்திரி 63. ஸோ அது என்ன நம்ம வந்து இதுக்கு வேணால் அது யூஸ் ஆகுது. பட் இன்கேஸ் உண்மையிலே ஏதாவது ரீசன் இருந்துச்சுன்னா தெரிஞ்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஃபார்மசிஸ்ட்டு ஆஸ்பத்திரி 63. ஸோ அந்த 3 இந்த இடத்துல ஒரு keyword. Next the IPGA, Indian Pharmaceutical Graduate Association was founded in. ஸோ ஐபிஜி வந்து பார்த்தீங்கன்னா 73. ஸோ வந்து அதாவது ரிஜிஸ்டர் ஃபார்மசிஸ்ட் வேறு, கிராஜுவேட்னா பிஃபார்ம் டிகிரி மஸ்ட்டு. ஸோ அப்போ டிஃபார்ம்ன்றது டிப்ளமோ இல்லையா, அப்போ கிராஜுவேட் பிஃபார்ம் படித்தவங்க மட்டும் தான் இதில் வந்து மெம்பராக வந்து சேர முடியும். ஸோ இதை எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1973. ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, அதாவது பிரான்ச் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து த டேர்ம் ஃபார்மசிஸ்ட் லீகலி கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் இன் இந்தியா ஆஃப்டர். ஸோ இந்த ஃபார்மசிஸ்ட்ன்ற வேர்டு, ஸோ இப்போ வந்து நமக்கு ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்ன்றது அது வந்து ட்ரக்ஸு இம்போர்ட், எக்ஸ்போர்ட், மேனுஃபேக்சரிங் இதை வந்து ரெகுலேட் பண்ண தான் மெயினாக கொண்டு வந்தது. ஃபார்மசி ஆக்ட் தான் அந்த ப்ரொஃபஷனல். ஸோ அவங்களுக்கு ஃபார்மசிஸ்ட்னு ஒரு பேர் வச்சது பார்த்திங்கன்னா அந்த ஆக்ட் மூலிமா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார்மசிஸ் ஆக்ட் 1948. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபஸ்ட்டு ட்ரக் கண்ட்ரோல் லெபார்ட்ரி இன் இந்தியா வாஸ் எஸ்டபிளைஸ்ட் இன். ஸோ நமக்கு வந்து யார் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறா, சோப்ரா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து ட்ரக் கண்ட்ரோல் லெபார்ட்டரிஸ்லாம் வேணும் அப்படின்னு வந்து சோப்ரா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் நமக்கு வந்து ட்ரக் கண்ட்ரோல் லெபார்ட்டரி ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வராங்க. ஸோ கண்ட்ரோல்னும் போது கல்கத்தா. ஸோ அது வந்து சோப்ரா, எல்லாமே சீலு தான் வரும். சோப்ரா என்ன சொல்கிறாரு, நம்மளுக்கு வந்து ட்ரக் கண்ட்ரோல் லெபார்ட்டரி வந்து கொண்டு வரணுன்றாரு. ஸோ அதுவும் சி தான், கல்கத்தா எல்லாமே சி வரும். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், த கான்செப்ட் ஆஃப் கம்யூனிட்டி ஃபார்மசி வாஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா. ஆக்சுவலாக கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து ரீட்டைல் ஃபார்மசிஸ்ட் தான். இப்போ வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணுறவர் தான் கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட், ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவர் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட், ஸோ பேஷண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறவர் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு மருந்து கடையாக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து கம்யூனிட்டி ஃபார்மசி 1960s. இதே வந்து நமக்கு ஹாஸ்பிட்டல் ஃபார்மஸ்னால் அது வந்து 70s. ஸோ அதுக்கப்புறம் லேட்டராகலாம் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட். ஸோ அதெல்லாம் வந்து ஃபாரின்லேருந்து பார்த்து நமக்கு அப்படியே வந்தது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபார்மசி எஜுகேஷன் இந்தியா ரெகுலேட்டட் பை. ஸோ நம்ம கண்டிப்பாக பிசிஏ தான் வந்து இருக்கும். ஸோ இன்னும் ஆப்ஷன் பார்க்கல. ஸோ ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா தான். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆப்ஷனாக வந்திருக்கும். ஆல் ஆஃப் தி அபோவும் ஒன்றாவது ஒரு ஆன்சராக வந்து இருந்திருக்கும். ஏன்னா ஏஐசிடியும் நமக்கு அப்ரூவல் தரணும், யூஜிசிலேருந்து அப்ரூவல் தரணும். பட் இப்போ வந்து கிடையாது, ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா இருந்தால் போதுன்ற மாதிரி வந்து வந்துட்டாங்க. ஸோ இன்கேஸ் ஈவன் நீங்கள் வந்து கூகுள் பண்ணாலே இதுக்கு ஆன்சர் வந்து டிஇ கூட கொடுத்துரும். ஏன்னா அது அப்போ இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஏஐசிடி அப்ரூவல் மஸ்ட் கிடையாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் பப்ளிஷஸ் இந்தியன் ஃபார்மகோப்பியா. ஸோ இந்தியன் ஃபார்மகோப்பியான்னு ஒரு கமிஷன் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணி அது மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபார்மகோப்பியாவை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஐபிசி, இந்தியன் ஃபார்மகோப்பியா கமிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார்மசி ஆஸ் அ ப்ரொஃபஷன் மெயின்லி டீல்ஸ் வித். ஸோ ஃபார்மசி எது வந்து டீல்ஸ் பண்ணுது, டயக்னோசிஸ் ஆஃப் டிசீஸாக கிடையாது, பெர்ஃபார்மிங் சர்ஜஸாக கிடையாது, டிசைனிங் மெடிக்கல் டிவைஸாக கிடையாது. ஸோ டிசைன் அதாவது மெடிக்கல் டிவைஸ் நம்ம ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம், பட் டிசைன் பண்ணமா கிடையாது. ப்ரிப்ரேஷன், டிஸ்பென்சிங் அண்டு ப்ராப்பர் யூஸ் ஆஃப் மெடிசின். ஸோ அவங்களுடைய மெயின் ரோலே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்டோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிள் வந்து என்ன.
ஸோ அவங்க வந்து ட்ரக் சப்ளை அண்டு பேஷண்ட் கவுன்சிலிங் தான் அவனுடைய ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு மருந்து வந்து அங்கே கொண்டு வரதுக்கு மூல காரணமாக வந்து ஃபார்மசிஸ்ட் தான். அந்த இடத்துல இருக்க ஹையர் அஃபிஷியல் கூட கிடையாது. ட்ரக் இன்சார்ஜ்னால் ஹோல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபார்மசிஸ்ட் தான் இன்சார்ஜ். அது வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதோட மெயின் ரோல் யார்கிட்ட இருக்குன்னா ஃபார்மசிஸ்ட் தான் இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் ப்ரைமரி ரோலே அதுதான். நீங்கள் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் வந்து கிளியர் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுடைய ப்ரைமரி ரோல் வந்து ட்ரக்கை ப்ரொக்யூர் பண்ணி அதை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுறது மட்டும்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கம்யூனிட்டி ஃபார்மசி ஒர்க்ஸ் மெயின்லி இன். ஸோ கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட் என்ன சொன்னேன், ரீட்டைல் ஃபார்மசிஸ்ட். ஸோ கடை வச்சு இருக்கிறவங்க தான் கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட். கடை வச்சுருக்கிறவங்க கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட். ஸோ ரீட்டைல் ஃபார்மசி ஷாப். இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசிஸ்ட் ஆர் ப்ரைமர்லி இன்வால்வ் இன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசிஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட்னால் நமக்கு என்ன பண்ணுறாங்க, கடை வச்சுருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்னால் ட்ரக்கை ப்ரொக்யூர் பண்ணுறதுல மெயின் ரோல் ப்ளே பண்ணி ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரக் மேனுஃபேக்சரிங் அண்ட் குவாலிட்டி அசூரன்ஸில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சிம்பிள் கொஷின்ஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட்னா என்ன, இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசிஸ்ட்னா என்ன, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்னா என்னன்ட்டு. கிளினிக்கல் ஃபார்மசி கான்செப்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா டியூரிங் 1970s. நம்ம ஏற்கனவே 60s என்ன பண்ணோம், கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் நமக்கு வந்து கிளினிக்கல் ஃபார்மசி, அந்த கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்ன்றதே வந்து அப்போ தான் வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூயிங் எஜுகேஷன் ஃபார் ஃபார்மசிஸ்ட் இன் இந்தியா இஸ் ப்ரொமோட்டட் பை. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பிசிஐ தான். ஸோ ஆன்சர் ஏ இஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஒன் இஸ் த மேஜர் பப்ளிக் செக்டார் ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி இன் இந்தியா. ஸோ இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிக்கல் லிமிடெட். ஸோ அதுதான் ஐடிபிஎல். இவங்க தான் மேஜர் பப்ளிக் செக்டார். ஸோ ப்ரைவேட் செக்டர் கிடையாது கொஸ்டின். அதனால் ப்ரைவேட் செக்டர்னால் இது எல்லாமே ப்ரைவேட் செக்டர். ரேன்பாக்ஸி, சிப்லா, சன்ஃபார்மா இதெல்லாம் ப்ரைவேட் செக்டார். இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிக்கல் லிமிடெட்ன்றது என்னது, அது வந்து பப்ளிக் செக்டார். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த ட்ரக், அது அதனுடைய அப்ரிவேஷன்ஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்தியன் ட்ரக்ஸ் அண்டு ஃபார்மசியூட்டிக்கல் லிமிடெட். ஸோ பிஎல் 6+1. ஸோ 1961 தான் பார்த்திங்கன்னா அது வந்து கொண்டு வராங்க. அதே போல் நமக்கு மேனுஃபேக்சரிங் அசோசியேஷனும் 1961 தான் கொண்டு வராங்க. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. IDMA இங்கே IDPL. த பேட்டன்ட் ஆக்ட் ஆஃப் 1970 அலவுட். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த ப்ராசஸ், ஒன்லி ப்ராசஸ் பேட்டன்ட் ஃபார் ட்ரக். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரக்கை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ட்ரக்கே உருவாக்கக்கூடாது. பேராசிட்டமல் கண்டுபிடிச்சிங்கன்னா பேராசிட்டமல் எந்த கம்பெனியுமே உருவாக்கக்கூடாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு, ஒன்லி ப்ராசஸ் பேட்டன்ட். பேராசிட்டமல் உருவாக்கிக்கலாம், ஆனால் அந்த கம்பெனியோட ஃபார்முலா, அந்த கம்பெனியோட ஸ்கீம் ஆஃப் ரியாக்ஷனை யூஸ் பண்ணி பேராசிட்டமல் தயாரிக்கக்கூடாது. நீ அதை தவிர்த்து நீ வேறு எப்படியாச்சும் வந்து அதை தயாரித்து விற்றுக்க அப்படின்றது தான் இந்த கான்செப்ட்டு. ஸோ புரியும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சன்ஃபார்மா வாஸ் எஸ்டாப்ளைஸ்ட் இன். ஸோ எப்போ சன்ஃபார்மா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1983. ஸோ நம்மளுக்கு எல்லாம் மோஸ்ட்டாக நல்லா ஃபேமஸ் கம்பெனி சன்ஃபார்மா. ஸோ 1983 வந்து அதை ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. சன் எப்போ ரைஸ் ஆகும், ஒரு 8 மணிக்கு ரைஸ் ஆகும். ஸோ அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 8:30-83. ஸோ அது வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டைம் 2 டைம் சொல்லி பாருங்கள், மறக்காது. அப்போ 6 மணிக்கு வந்து ரைஸ் ஆகாதா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி 8:30க்கு ரைஸ் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் இதை பார்த்தோன்னே டைரெக்டாக 83ன்ற ஆப்ஷனுக்கு தான் அவங்க கண்ணு போகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிப்லா எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அடுத்து இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 35. இது வந்து C3 வச்சுக்கலாம், ABC3. ஸோ 35 அப்படின்றத வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 வச்சு தான் அவங்க அதனுடைய ஃபவுண்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ சிப்லான்னா ABC3 35. நமக்கு வந்து சன் 8:30க்கு ரைஸ் ஆகும் 83. அதே போல் டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரி வாஸ் எஸ்டாப்ளிஷ். ஸோ டாக்டர் ரெட்டிஸ் அ ஃபேமஸ் கம்பெனி. சன்ஃபார்மா பார்த்தோன்னே இவர் ரைஸ் ஆகிறாரு. சன்ஃபார்மா அங்கே ரைஸ் ஆகிடுச்சு, இவர் இங்கே ரைஸ் ஆகி, அதாவது 84, அதாவது 83லேருந்து 85 அதனால் ரைஸ் ஆகிறாருன்னு சொல்கிறேன். ஸோ 83 வந்து நமக்கு சன்ஃபார்மா கொண்டு வராங்க, 84 வந்து டாக்டர் ரெட்டிஸ் கொண்டு வராங்க. பட் இதுக்கு மேலே சீனியர் ஒருத்தர் இருக்கார், சிப்லா. அவர் தான் வந்து 1935 வந்து கொண்டு வந்திருக்காரு. சிப்லா C3. ஸோ 35. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, டோரண்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ் வாஸ் எஸ்டாப்ளைஸ்ட் இன். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார்மசூட்டிகல்ஸு. ஸோ அதை எப்போ கொண்டு வராங்க, ஆக்சுவலாக டோரண்ட்னா ஹெவி ரெயின், ஒரு ஃபோர்ஸான ஒரு அந்த வெள்ளம் அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீனிங் இருக்குது. ஸோ டோரண்ட் ஃபார்மசூட்டிகல். ஸோ நமக்கு வந்து வருஷத்தில் 6லேருந்து 8 மாதம் வந்து மழை வரும். ஸோ டோரண்ட்னா ஹெவி ரெயின் வச்சுங்க, 6லேருந்து 8 மாதம். கண்டிப்பாக ஜனவரிலேருந்து ஏப்ரலில் மேக்ஸிமம் மழை வராது. ஸோ ஏப்ரலுக்கு அப்புறம் நமக்கு டிசம்பர் வரையும் மழை அதிகமாக வரும். ஸோ 6லேருந்து 8 மாதம். ஸோ ஏப்ரல் மேலே வரலாம், ஜூன்லேருந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் 6லேருந்து 8 அந்த மாதிரி ஞாபகம். டோரண்ட் உண்மையிலே வந்து அந்த மழைன்ற ஒரு மீனிங் இருக்குது. ஸோ 1968. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜைடஸ் கேடிலா. ஸோ ஜைடஸ் ஃபார்மா வாஸ் எஸ்டாப்ளைஸ்ட் இன்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1952. ஸோ நமக்கு வந்து XYன்றது தெரியும், குரோமோசோம்ஸ். ஸோ 22 + 1. ஸோ அப்போ வந்து 22 XYனா 22, ZYனா 52 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ZY மீன்ஸ் ஜைடஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக மறக்காது. சன் ஃபார்மா வாஸ் ஃபவுண்டட் பை, ஃபார்மா யூனிவர்ஸ் ஃபவுண்டட் பை பிரவீன்குமார். சன் ஃபார்மா ஃபவுண்டட் பை யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சன் ஃபார்மா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஆன்சர் வந்து திலீப் ஷாங்வி. ஸோ வந்து சன் ஷைன் ஆச்சு, அதாவது அந்த ப்ரொனவுன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சன் வந்து ஷைன் ஆகுது, அதாவது ஷாங்வி, திலீப் ஷாங்வி, அவங்க தான் வந்து சன் ஃபார்மா அப்படின்னு வராங்க. ஸோ எப்போ கொண்டு வராங்க, 8:30க்கு ரைஸ் ஆகுது. ஸோ 1983. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிப்லா வாஸ் ஃபவுண்டட் பை. ஸோ இப்போ வந்து சிப்லா வந்து இவர் 1935லேயே கொண்டு வந்துட்டார். ஸோ 335. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மஹாஷா அப்துல் ஹமீத். ஸோ இது வந்து நமக்கு ஆக்சுவலாக ஒரு முஸ்லீம் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சிப்லா முஸ்லீம், அதாவது நமக்கு இன்னொருத்தர் ரஹ்மான் பாய்னு ஒருத்தர் இருக்கார், அவர் முஸ்லீம் தான், பட் அங்கே நம்ம வேறு மாதிரி ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ இது வந்து அப்துல் ஹமீத், அதாவது காஜா அப்துல் ஹமீதுன்னு ஞாபகம். சிப்லா 1930. ஸோ இது வந்து ஈவன் நம்ம கமல்ஹாசன் KH தான் அப்படின்னு தான் வந்து போடுவாங்க. கமல்ஹாசன் KAH, கமல்ஹாசன் சிப்லா ஹாசன், அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இது வந்து ஆன்சர் C தான். இதே பார்த்து யூசுப் ஹமீத்ன்றவர் அவருடைய பையன், இப்போ வந்து அவர் தான் லீட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி வந்து அடுத்த கொஷின் அது வரும். ஸோ அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சிப்லா கண்டிப்பாக மறக்காத நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்ரி வாஸ் ஃபவுண்டட் பை. ஸோ கண்டிப்பாக டாக்டர் ரெட்டின்னு பேருச்சுன்னா கண்டிப்பாக ரெட்டியே தான் இருக்கும். ஸோ கலாம் அஞ்சி ரெட்டி. இன்கேஸ் வேறு ஏதாச்சும் வந்து ஆப்ஷனில் வந்து ரெட்டிஸ் அப்படின்னு கூட கொடுத்து கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கலாம் அஞ்சி ரெட்டின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், டோரண்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ் வாஸ் ஃபவுண்டட் பை. ஸோ நான் வந்து ஏற்கனவே டோரண்ட்னு சொல்லியிருக்கோம், மலை. ஸோ அந்த மலை தான் மெஹ்தா. ஸோ அந்த சேம் அந்த சிமிலராக இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மெஹ்தா மலை. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து டோரண்ட் 1968. ஸோ மற்றதெல்லாம் நமக்கு வந்து அப்படியே ஒரு டைம் ரிவிஷனை போட்டுருங்க. திலீப் ஷாங்வி ஷைனு. ஸோ சன் ஃபார்மா. கலாம் அஞ்சி ரெட்டி டாக்டர்ஸ் ரெட்டி. யூசுப் அகமது இப்போ சிப்லா வந்து லீட் பண்ணிகிட்ருக்கவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜைடஸ் கேடிலா வாஸ் ஃபவுண்டட் பை. ஸோ இதுதான் சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு ரஹ்மான் பாய் வருவாருன்ட்டு. பட் ரமன் பாய், ஏன் ரஹ்மான் பாய்ன்னு சொல்கிறோன்னா, நம்ம துரேந்தர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஃபெமிலியர் நேம் ரஹ்மான் பாய். ஸோ ஆன்சர் வந்து ரமன் பாய் பட்டேல். ஸோ இங்கே வந்து துரேந்தர்னால் அந்த ரஹ்மான் பாய் ஞாபகம் வச்சுங்க, துரேந்தர். ஸோ ஈவன் ஜுரேந்தர்னு சொல்லலாம், இங்கே தூணு வருது. ஸோ கண்டிப்பாக மறக்காது, இந்த மாதிரி ஞாபகம் வச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் டைரெக்டாகவே மனப்பாடம் பண்ணிங்கன்னா தாராளமாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. த ஃபவுண்டர் ஆஃப் பயோகான் இந்தியா. ஸோ பயோகான் இந்தியான்றது வந்து ஃபேமஸ், பெங்களூரில் வந்து இருக்கு இல்லையா. ஸோ பயோடெக்னாலஜி கம்பெனி. இது வந்து ஈவன் உமன் ஐக்கான்னே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு உமன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்கலாம் உமன் கிடையாது. ஸோ இது வந்து அது மாதிரி யூனிக்காக நான் வச்சுக்கலாம், கிரண் மசுந்தர் ஷா. ஸோ அவங்க தான் வந்து பயோகானோட ஃபவுண்டர். ஸோ அவங்க ஈவன் ஆக்ட்ரஸ் கிரண் மாதிரி தான் இருப்பாங்க, ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஐக்கான், உமன் ஐக்கான்னே அவங்க சொல்லலாம். ஐக்கான்னா உமன் ஐக்கான், யார் அவங்க ஒரு உமன். ஸோ பேர் வந்து கிரண் மசுந்தர் ஷா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபவுண்டர் ஆஃப் சிப்லாஸ் கரண்ட் லீடர்ஷிப், நாட் த ஃபவுண்டர், ஹூ பிளேட் அ மேஜர் ரோல் இன் க்ரோத். ஸோ ஃபவுண்டர் வந்து யார், ஸோ சிப்லா அது வந்து சிப்லா ஹாசன் கூட சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி KH வரும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ பட் இப்போ வந்து அதை லீட் பண்ணிகிட்டு இருக்கிறது அவருடைய பையன் யூசுப் ஹமீத். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா வாஸ் பப்ளிஷ்டு இன். ஸோ இது வந்து பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து சேம் இயர்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1963. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக 1964னு கூட ஒரு சில ரெஃபரன்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து கொண்டு வந்தாங்க, பட் அதில் வந்து நிறைய எரர்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அதை எடிட் பண்ணி 1867 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ 1867 தான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் சம் சோர்ஸில் 1864 இருந்துச்சுன்னா அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். பட் இதுதான் இந்த ஆப்ஷன் வரும்போது இதுதான் கரெக்டான ஆன்சர். இல்லை அப்போ 64 67 வந்துச்சுன்னா நீங்கள் எது போட்டாலே வந்து கிளைம் பண்ணலாம், ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து ரெஃபரன்சஸ் இருக்குது. 64 பட் வந்து அதை கொண்டு வந்துட்டு எரர்லனால 67 தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அஃபிஷியலாக. இந்த பிரிட்டிஷ் ஃபார்மகோபியாஸ் பப்ளிஷ் எவ்ரி இன் த மந்த் ஆஃப் எவ்ரி இயர். ஸோ வந்து அதாவது எவ்ரி இயர்லேயும் ஒரு மந்தில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. எந்த மந்த்து, ஸோ பிரிட்டிஷ்காரனுக்கு பிடிச்ச மந்த்து ஆகஸ்ட் மந்த்து, ஏன்னா நமக்கே சுதந்திரம் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா ஆகஸ்ட் மந்த்து. த பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா ரீப்ளேஸ்டு வித் விச் ஏர்லியர் ஃபார்மகோபியா. ஸோ பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா வந்து இந்த 3 ஃபார்மகோபியாவுமே வந்து
யூகேல, இங்கிலாந்து நம்ம இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. ஸோ ஆல் ஆஃப் த போ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா இஸ் பப்ளிஷ்ட் பை. ஸோ நமக்கு பிரிட்டிஷ்னாவே கண்டிப்பாக வந்து குயின் தான். அவங்க தான் ஹெட்டு. ஸோ நமக்கு வந்து குயின் எலிசபெத் இப்போ ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி விக்டோரியா, அந்த மாதிரி தெரியும். ஸோ எல்லாமே வந்து ஃபீமேல்ஸ். ஸோ ஹேர் மெஜஸ்டி ஸ்டேஷ்னரி ஆஃபீஸ். இதே மேல் தாங்கன்னா அங்கே ஹேர்னு போட்டிருக்க மாட்டாங்க, இம்முன்னு போட்டிருப்பாங்க, இல்லை இஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த குயின் இருக்கிறதுனால ஹெர்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதுதான் உண்மையும் கூட. த யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா கம்பைன்ஸ் வித் திஸ் நேஷ்னல் ஃபார்மலி. ஸோ யூஎஸ்பி NF. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபார்மகோபியா. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும், யூஎஸ்பி NF. த யூஎஸ்பி NF அஃபிஷியல் இன். ஸோ கண்டிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ கொஷினில் ஆன்சர் இருக்குது இதெல்லாம். யூஎஸ்பி இஸ் பப்ளிஷ்டு பை. ஸோ கண்டிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபார்மகோபியல் கன்வென்ஷன். யூஎஸ்பி ஸ்டாண்ட்ஸ் ஆர் லீகலி ரெகக்னைஸ்ட் இந்த யூஎஸ்ஏ அண்டர். ஸோ நமக்கு FDA தான். ஸோ ஃபுட் சேஃப்டி ஆக்ட் கிடையாது, ஃபெடரல் ஃபுட் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட். FDAனா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அது வேறு. பட் இங்கே வந்து ஃபெடரல் ஃபுட் ட்ரக் காஸ்மெட்டிக் எல்லாமே அவங்க வந்து கம்பைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து நமக்கு FSO வேறு, அங்கே அப்படி கிடையாது. அங்கே வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ த USP இஸ் ரிவைஸ்டு அண்ட் அப்டேட்டட் அட் இன்டர்வல்ஸ் ஆஃப். அதாவது இங்கே பாருங்கள், எவ்ரி இயர். ஸோ நம்ம இந்தியானா ஃபார்மகோபி எவ்ரி இயர் வருமா? வராது. ஸோ ரீசெண்டாக நமக்கு 2026 வந்திருக்கு 10th எடிஷன். ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கு முன்னாடி 2022. ஸோ அந்த மாதிரி நமக்கு கேப் இருக்குது. அங்கே வந்து யூஎஸில் வந்து எவ்ரி இயர்ஸ் வந்து அதை அப்டேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்க்ளூடட் இன் USPNF. ஸோ அதாவது அஃபிஷியல் ட்ரக்ஸ் கிடையாது, ட்ரக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒன்லி ட்ரக்ஸா, ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸா, அதுக்கப்புறம் ஒன்லி வேக்சின்ஸான்னு கேட்டிருக்காங்க. ட்ரக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். த நேஷ்னல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா வாஸ் பப்ளிஷ். ஃபஸ்ட்டு எப்போ பப்ளிஷ் பண்ணோம்? 1960 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. நமக்கு ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா 1950. ஸோ இந்த இடத்துல 60 நேஷ்னல் ஃபார்முலா 16 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர்கனைசேஷன் பப்ளிஷஸ் நமக்கு USPNF. ஸோ ஆல்ரெடி தான் டிஸ்கஸ் பண்ணது தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபார்மகோபியல் கன்வென்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், pharmacy offers employment in all of the following areas except. ஸோ ஹாஸ்பிட்டல் அண்ட் கம்யூனிட்டி ஃபேக்ட்ரிஸில் நமக்கு ரோல் இருக்குது, ஃபார்மஸ்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ரோல் இருக்குது, அக்ரிகல்ச்சர் கிராப் ப்ரொடக்ஷன் இதுலேயும் கண்டிப்பாக ரோல் இருக்குது, ஏன்னா அதுலேயும் நம்ம மெடிசின்ஸ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். சர்ஜரி அண்ட் டயக்னோசிஸ் நமக்கு ரோல் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்கோப் ஆஃப் ஃபார்மசி ப்ரொஃபஷன் இன் இந்தியா எக்ஸ்பேண்டட் டியூ டு. ஸோ மெயினாக வந்து பார்த்தோன்னா நமக்கு பயோடெக்னாலஜி கிளினிக்கல் ரிசர்ச்சில் தான். ஸோ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பப்ளிஷர்ஸ். ஸோ WHO எங்கே இருக்குது தெரிஞ்சவங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஃபார்மகோபியா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் ஃபார்மகோபினா நம்ம இந்தியாவில் பண்ணுறது, பிரிட்டிஷில் பண்ணுறது, யூஎஸில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபார்மகோபி பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னலுக்கு அவங்க காமனாக பண்ணுறது WHO. ஸோ அது வந்து எந்த இடத்துல இருக்குது லொக்கேஷன் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். த மெயின் பர்பஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ஃபார்மகோபியா. ஸோ எங்களுக்கு காமனாக வந்து இன்டர்நேஷ்னல் கொடுக்குறாங்க, அவங்கவுங்க வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, ப்ரொவைட் மாடல் ஸ்டாண்ட் ஃபார் குளோபல் ட்ரக் குவாலிட்டி. ஸோ ஒவ்வொரு யூஎஸ்க்கு வச்சுருப்பாங்க, இந்தியானா இந்தியாவுக்கு வச்சுருப்பாங்க, இவங்க குளோபலாக WHO வச்சுருக்காங்க, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். த பிஃபார்ம் கரிக்குலம் இன் இந்தியா ஸ்டாண்டர்டைஸ்டு பை. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, டிஃபார்மாக இருந்தாலும் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா தான். எல்லாமே ஃபார்மசி கோர்ஸ்னாவே ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ பிஃபார்ம் கோர்ஸ் இது 4 years. நெக்ஸ்ட் கொஷின் வந்து, த டிஃபார்ம் கோர்ஸ் இஸ் மெயின்லி டிசைன் டு. ஸோ டிஃபார்ம் கோர்ஸ் வந்து எதுக்கு மெயினாக கொண்டு வராங்கன்னா, ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ரீட்டைல் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி ப்ராக்டிஸ். ஸோ ரீட்டைல் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசினா ரீட்டைல் ஷாப்பு, ஃபார்மசி ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுறதுக்கு டிஃபார்ம் கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வராங்க. ஃபார்ம் டி ப்ரோக்ராம் இன் இந்தியா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன். ஃபார்ம் டி இது வந்து 2008. 2ல் 6 8 கழிச்சிங்கன்னா 6 தான். ஸோ 6 years கோர்ஸ் நம்ம ஃபார்ம் டி. பட் ஏன் கொண்டு வந்தாங்கன்னு 20 வருஷம் எனக்கும் தெரிய மாட்டேன். அதுக்கான ஸ்கோப் இருக்கான்ட்டு நீங்களே வந்து சொல்லுங்கள். இந்த ஃபார்ம் டி கோர்ஸ் டியூரேஷன் 6 years. ஸோ 6. ஸோ 2008 கொண்டு வராங்க 6 years கோர்ஸு. ஒரு மோஸ்ட்டாக வந்து நம்ம ஃபார்ம் டி படிக்கணும்னு கேட்டாங்க, டிஃபார்மான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இன்னமும் இருக்குது. அப்படியே நான் வச்சுக்கலாம், ஃபார்ம் டி ப்ளஸ் டிஃபார்ம் 2008 கொண்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்ஸ் டியூரேஷன். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 43. ஸோ அதுக்காக மென்ஷன் பண்ணேன் 4 semester, அதாவது 2 years கம்ப்ளீட்டடாக 3 months வந்து ட்ரெயின் பண்ணணும். அதாவது 500 hours ட்ரெயின் பண்ணணும், 45. ஸோ 500 hours அது மஸ்ட்டு. 500 hoursல எத்தனை ஹவர்ஸ் வந்து நமக்கு ஆக்சுவல் டிஸ்பென்சிங் பண்ணியிருக்கணும்?
அது வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். த இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷன் பப்ளிஷஸ் விச் அஃபிஷியல் ஜேர்னல்? ஸோ ஐபி எப்போ கொண்டு வந்தாங்க? ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்டுக்கு ஒரு வருஷம் முன்னாடி 1939. ஸோ இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், த இந்தியன் ஃபார்மசிஸ்ட் டே செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன்? ஸோ நமக்கு வந்து 25th செப்டம்பர். ஸோ நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் கொடுப்பாங்க எஃப்ஐபியிலேருந்து. ஸோ 25th செப்டம்பரில் அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அடுத்த கொஸ்டின் எதுவும், அந்த தீம் ஃபார் செலிப்ரேட்டிங் ஃபார்மசிஸ்ட் டே டிசைடட் பை பிசிஐ, ஐபிஏ, டபிள்யூஹெச்ஓ கிடையாது. ஃபெடரேஷன் நமக்கு வந்து எஃப்ஐபி இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபார்மசூட்டிக்கல் ஃபெடரேஷன். அது எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1912 வந்து கொண்டு வராங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் அதுதான். ஐபி அந்த 12ன்றதை நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், த மாடர்ன் ஃபார்மசி ப்ரொஃபஷன் எம்பசைசஸ் பேஷண்ட் சென்டர் அண்ட் ரேஷனல் ட்ரக் யூஸ். ஸோ பேஷண்ட் சென்டர் கேர் நமக்கு வந்து ரேஷனல் ட்ரக்னால் நம்ம வந்து கரெக்டான ட்ரக்கு, அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இர்ரேஷனல் ட்ரக்னால் நம்ம அன்வான்டாக அன்ரிலேட்டடான ட்ரக் வந்து கொடுக்காம கரெக்டான ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறது. ஸோ அதுதான் மாடர்ன் ஃபார்மசியில் நமக்கு வந்து மெயினாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. மார்டின்டேல் த எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா வாஸ் ஃபஸ்ட்டு பப்ளிஷ்ட் இன்? ஸோ மார்டின்டேல் இருக்குது, இதுதான் அதாவது எக்ஸ்ட்ரா அவர் உருவாக்கின ஃபார்மகோபியா எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியான்னு சொல்லுவாங்க. ஏன் எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியான்னு சொல்கிறாங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்மகோபியாவோட இவர் வந்து அதிகமாக வந்து அதில் கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காரு. உண்மையிலே அதுதான் காரணமும் கூட. எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா, அது பேரே மார்டின்டேல் எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா. அது யார் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் அதுதான், வில்லியம் மார்டின்டேல். ஸோ வில் பவரோடு அதை வந்து கொண்டு வராரு. ஸோ எல்லாமே மார்டின்டேல் தான் இருக்கும் ஆப்ஷன்ஸ், இப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வில் பவர் இருக்குது பாருங்கள், ஃபார்மகோப்பியிலே இல்லாதது இவர் அதிகமாக வச்சுருக்காரு, எக்ஸ்ட்ரா ஃபார்மகோப்பியாக வச்சுருக்காரு. அதனால தான் அவர் வில் பவரோடு வந்து அதை பண்ணியிருக்காரு. ஸோ வில்லியம் மார்டின்டேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்போ கொண்டு வர? ஸோ இந்த கொஸ்டின் விட்டுட்டு பாருங்கள். எப்போ கொண்டு வரனா 1883. ஸோ இன்ஃபினிட்டி, அவரோட நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டியாக இருக்குது. ஸோ இப்படி நினச்சிக்கலாம் 80, அதே இப்படி இந்த 8 வந்து இப்படி கொடுங்கன்னா 83. ஸோ நீங்கள் டேரெக்டாக மனப்பாடம் பண்ணுங்கள். பட் இப்படி அதாவது எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இன்ஃபினிட்டியாக இருக்குது. ஸோ இப்படி போகிறது நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 83 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்டின்டேல் இஸ் காமன்லி நவுன் அஸ், ஸோ அதான் எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா. மார்டின்டேல் இஸ் கரண்ட்லி பப்ளிஷ்டு பை ஃபார்மசூட்டிக்கல் ப்ரெஸ். த அஃபிஷியல் டைட்டில் ஆஃப் மார்டின்டேல் இஸ் மார்டின்டேல் த கம்ப்ளீட் ட்ரக் ரெஃபரன்ஸ். அது எல்லாமே இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் வந்து மார்டின்டேல்னால் எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா அப்படின்னு வந்து ராங்காக சூஸ் பண்ணிடாதீங்க. அஃபிஷியல் டைட்டில். ஸோ மார்டின்டேல் த கம்ப்ளீட் ட்ரக் ரெஃபரன்ஸ் அப்படி தான் அஃபிஷியலாக ஒரு டைட்டில் வைக்கிறாரு. நம்ம அஃபிஷியல் டைட்டில் வந்து அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்டின்டேல் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் மெயின்லி ஆன் ட்ரக்ஸ், கெமிக்கல்ஸ் அண்டு ப்ரொப்ரியேட்டரி ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டு. அதாவது இப்போ ஒவ்வொரு கம்பெனி, அதாவது பேராஸ்டமல் இந்தியாவில் வந்து டோலோ 650 இருக்குது, கால்பால் இருக்குது, அதே யூஎஸில் இருக்குமானா இருக்காது, அங்கே ஒரு நேமில் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து அவர் கொண்டு வராரு, ஒவ்வொரு அந்த ஜென்ரிக் நேம், அதான் அந்த ப்ரோப்ரியேட்டரி நேம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எல்லாத்தையுமே வந்து அந்த ரெஃபரன்ஸில் கொண்டு வராரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மார்டின்டேல் இஸ் எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் பிகாஸ் இட்ஸ் இன்க்ளூட் சேம் அந்த ப்ரோப்ரியேட்டரி நேம் தான், இன்டர்நேஷ்னல் நான் ப்ரோப்ரியேட்டரி அண்ட் ப்ரோப்ரியேட்டரி நேம்ஸ். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ மெயினாக அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வேர்ல்டு வைடு வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கிடையாது. அடுத்த கொஸ்டின், தெரபியூட்டிக் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஒவ்வொரு இதுக்கும் அட்வர்ஸ் எஃபெக்ட் அண்டு கண்ட்ராக்ஷன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ், இன்டர்நேஷ்னல் ட்ரக் நேம். ஸோ இப்போ வந்து அட்வர்ஸ் ஒரு ஃபார்மகோப்பியில் நமக்கு கண்டிப்பாக அட்வர்ஸ் எஃபெக்ட் அதனுடைய கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் வந்து இருக்கும். இன்டர்நேஷ்னல் ட்ரக் நேம்ஸும் வந்து கொடுத்துருக்காரு, அதனால தான் அவர் ஃபேமஸ்னே சொல்கிறாங்க. தெரபியூட்டிக்ஸ் ஆஃப் ட்ரக்ஸும் இருக்கும். எதற்கான மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அதில் வந்து இருக்காது, அது தேவையே இல்லை அதில். ஸோ மார்டின்டேல் இஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ட் ஆஸ், ஸோ அவங்களே வந்து டைட்டிலே வச்சுருக்காங்க நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்குன்ட்டு. இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரக் ரெஃபரன்ஸ் புக்கு. கம்பேர் டு ஃபார்மகோபியாஸ் மார்டின்டேல் மெயின்லி ஃபோக்கஸஸ் ஆன். ஸோ இவங்க மெயினாக எதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கிளினிக்கல் அண்டு தெரபியூட்டிக் இன்ஃபர்மேஷன். 98க்கு சின்னு நினைக்கிறேன், சி ஓகே. ஸோ கிளினிக்கல் அண்டு தெரபியூட்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 98 கொஷின்ஸ் வந்து முடிச்சிருக்கோம் இன்றைக்கி. ஸோ இதெல்லாமே வந்து ஒரே டாப்பிக்கில். ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்மகோபியா. ஸோ என்னோடய பிளான் வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் அண்டு எம்ஆர்பி ஃபார்ம்ஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணுற மாதிரி கொண்டு போகணுன்றதுனால தான் சூட்டிக்ஸு, ஃபார்மகாக்னசி, ஃபார்மகாலஜி 3 எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதில் ஆல்ரெடி 2 வீடியோ மேக் பண்ணுறேன் இன்ட்ரடக்ஷனுக்கு. ஸோ இது வந்து சூட்டிக்ஸில் 3rd வீடியோ. ஸோ மறுபடியும் அடுத்த டாபிக் வந்து நமக்கு ஃபார்மகோபியா, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சாப்டரும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த புக்கோட சின்ன ஹைலைட் நான் சொல்கிற மாதிரிங்க, இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஃபார்மகோபியா, அதுக்கு கீழே அதுக்கு ரிலேட்டடான ஒரு மோட்டிவேஷன் கோர்ஸ்.
the merit list is the only pharmacopoeia that matters for your career. ஸோ நமக்கு வந்து அதாவது மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரணும், அதுதான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக சொல்லியிருப்பேன். ஸோ அதே போல் தான் எல்லா சாப்டருக்குமே வந்து அவங்க கொடுத்துருப்போம். ஒவ்வொரு சாப்டருக்கும் அது ரிலேட்டடாக வந்து அவங்களால என்ன ஒரு மோட்டிவேஷன் சின்ன கோட்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எல்லா சிலபஸுமே கவர் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம தேரி புக்கில் வந்து அதுக்கப்புறம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் இது சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ண புக்குன்றதுனால லேட்டஸ்ட் சிலபஸ் எல்லாமே வந்து இதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், அதுலேயும் கண்டெய்னர்ஸ் கீப் மெடிசின் செக்யூர், கன்சிஸ்டன்சி கீப் ஆம்பிஷன் செக்யூர். கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். ஒரு ஆம்பிஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ நம்ம கவர்மெண்ட் ஜாப் போனால் கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக வேணும். டெய்லி நீங்கள் படிக்கணும். ஸோ கண்டிப்பாக அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது தான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். டேலண்ட்டை விட இதுதான் வந்து பீட் பண்ணும். ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த புக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, இல்லை இந்த வீடியோவில் இப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னாலே அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஏன்னா நான் இந்த வீடியோக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம 1 ஹவர் பேசியிருக்கோன்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்குன்றது கண்டிப்பாக இருக்கும், அதுக்கும் மேலே. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு அந்த ஒர்க்கை பண்ணி இது பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லைனா நம்ம வந்து ஸ்க்ரீனில் சும்மா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு கொஷின் ஆன்சரை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஃபன்னியாக சொல்கிறது, உங்களுக்கு அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறது என்னோடய மெயின் கோல். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நம்ம டைரெக்டாகவே கொஷின் அண்ட் ஆன்சர் சொல்லிட்டு போனாலும் நம்மளால் பண்ண முடியாது, அது இன்னுமே ஈஸி. ஸோ எந்த மாதிரி இதுவே வந்து ஒர்க்குனா இதுவே கண்டினியூன்னு வந்து சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுவோம். இல்லைனா நம்ம வந்து வீடியோ லென்த் ஆகிட்டே இருக்குது, ஸோ நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸில் இந்த வீடியோ முடிச்சிடலாம். 19 கொஷின் அப்படியே நம்ம வந்து ஸ்க்ரீனில் வந்து அப்படியே டிக் பண்ணிட்டு போயிடலாம் ஆன்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி வேணாலும் சொல்லுங்கள். ஸோ எந்த மாதிரி வேணுன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதே போல் ஃபர்தரான வீடியோஸ்க்கு நம்ம ஃபார்மா யூனிவர்ஸ் MCQ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபார்மா யூனிவர்ஸ் மெயின் சேனலில் வரும், இதில் MCQs மட்டும் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த சேனலில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும், அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. MCQs டெய்லியும் வேணும்னா நம்ம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.